வேணான்னு சொல்றேன்ல, மூடிட்டு போ. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குங்கம்மா. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சும்மா. அதுக்கு என்ன, டெய்லி சமைச்சு வைக்கிறேன், வந்து சாப்பிட்டு போங்க. உங்களுக்கு எதுக்குங்கம்மா சிரமம்? இருக்கட்டும்மா. இதுல என்னப்பா இருக்கு? 2 கிளாஸ் அரிசி சேர்த்து போட்டா சரியாயிடும். கேட்டதே போதும்மா. ஆமா, உங்க சொந்த ஊர் எது? என் சொந்த ஊர் மதுரைம்மா. சென்னைக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. அப்புறம் வீட்ல எல்லாரையும் பார்க்க போவீங்களா? வருஷத்துக்கு 2 டைம் தான் நான் ஊருக்கு போவேன்ம்மா. நான் எப்போ ஊருக்கு போறேனோ, அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். திரும்பி சென்னைக்கு வர்றதுக்கு மனசே இருக்காதும்மா. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆ அம்மா, நான் தான் சொன்னேன்ல எதுவும் கேட்காதீங்கன்னு. அவனுக்கு அம்மா இல்லம்மா. அச்சச்சோ, சாரிப்பா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லை பரவாயில்லம்மா, தெரியாமல் தானே கேட்டீங்க. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நாங்கெல்லாம் இருக்கோம். எதையும் யோசிக்காதப்பா, சாப்பிடுங்க. என்னாச்சு? அப்பா! திருப்தியா சாப்பிட்டாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்த போட்டோம்னா செம்மையா இருக்கும். போடா சோம்பேறி. ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? என்னது? கேமா? என்னாலலாம் ஓடி ஆடி விளையாட முடியாது. ஏதாவது உட்காந்த இடத்துல விளையாடுற மாதிரி இருந்தா சொல்லுங்க, விளையாடலாம். ம். தம்ஷரத் விளையாடலாமா? தம்ஷரத்தா? அப்படின்னா? தம்ஷரத்னா 2 டீமா பிரிஞ்சுக்குவாங்க. ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க காதுல படம் பேர் சொல்லுவாங்க. அதை நம்ம டீம் மெம்பர் கிட்ட நடிச்சு காட்டி கண்டுபிடிக்க வைக்கணும். அது யார் அதிகமா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். 2 பேர் டீமு. அப்புறம் இன்னொரு ஆள் அம்பேருக்கு வேணுமே. அதான் அம்மா இருக்காங்களே. ம் ஓகே. ஓகேவா? இல்லை, நான் வரல. ம். வாயேண்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஜாலியா இருக்கும் ஒண்ணும் வா. தெரியாத நானே வர்றேன். வாடா. இல்லை, வாடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் நான் கூப்பிடுறேன். நீ வா. சீனை போடாதடா. வாடா. ப்ளீஸ். எல்லாருக்கும் ஓகே. உனக்கு என்ன? வாடா. சரி, வரேன். சரி. இந்த வண்டிக்கும் எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு தெரியுமா? அப்படியா? எங்க சொல்லி கேட்போம். இந்த வண்டி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கடையா இருந்துச்சு. அந்த கடையை வச்சிருந்த தாத்தாக்கு ஒரு 60லேருந்து 70 வயசு இருக்கும். அவருக்கு பேரு ஜோசப். சின்ன வயசுல இருந்து இந்த ஆசிரமத்தில் தான் நான் தங்கியிருந்தேன். லீவ் நாளில் நான் வெளில போறப்பவும் வரப்பவும் ஜோசப் தாத்தாவை பார்ப்பேன். அவர் இந்த ஆசிரமம் பக்கத்துல தான் ஒரு ஓரமா படுத்துட்டு இருப்பாரு. யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. யாராவது அவர் மேல பரிதாபமா காசு போட்டிருந்தா கூட அதை கூட எடுக்க மாட்டாரு. அவர் இருக்க நிலைமையை பார்த்த ஃபாதர் அவர் கூட பேசி பேசி அவரை நார்மல் ஆக்குனாரு. அவருக்கு இங்கே இந்த தள்ளுவண்டியில் ஒரு பழக்கடையும் வச்சு தந்தார். அப்படிதான் ஒரு நாள் நான் ஆசிரமம் வரப்போ ஒரு அம்மா அவரை ஏமாற்றி அவருக்கு தெரியாமல் நிறைய பழங்கள்லாம் திருட பார்த்தாங்க. அதை பார்த்து நான் அவங்க கிட்ட போய், ஏமா ஒரு வயசானவர் போய் இப்படி ஏமாத்துறியே, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டு அவர்கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொடுத்தேன். அப்பத்துல இருந்து எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் தான் அந்த கடைக்கு கேஷியராக இருப்பேன். அதுலேருந்து அவர் ஃபாதருக்கு அடுத்து என்கிட்ட தான் நல்லா பேச ஆரம்பித்தார். அப்போ தான் அவர் பேர் ஜோசப்னு தெரியும். அனாதையாக இருந்த எனக்கும் ஒரு நல்ல உறவு கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் என்னதான் மாறினாலும் எங்கள் ஆசிரமத்துக்கு வெளியில் ரோட்டோரமாக தான் படுத்துட்டு இருப்பாரு. அப்போ நான் அவர்கிட்ட போய், ஏன் தாத்தா ரோட்டில் படுத்துருக்கீங்க, உங்களுக்கு வீடெல்லாம் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், எப்படி ஒரு மனுஷன் காதலுக்காக இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்னு தோணுச்சு. அவர் சட்டப்பையிலேருந்து ஒரு வெளிநாட்டு காயின் ஒன்று எடுத்து காமிச்சாரு. ஆமாம், அவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரு. யாருக்காகன்னு கேட்டேன். ஒரு பொண்ணுக்காகன்னு சொன்னார். பேர் என்னன்னு கேட்டேன், சொல்லலை. ஆனால் இவர் அவங்களுக்கு வச்ச பேர் எலிசபெத். எலிசபெத்தும் ஜோசஃபும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. எலிசபெத் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாகி அவர் பொண்ணு கேட்டு போகிறப்போ வேலை இல்லாதவனுக்கு பொண்ணு தர முடியாதுன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால ஜோசப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் ஒழிச்சு வந்த காசில் எலிசபெத்தை கல்யாணம் பண்ணி இங்கே வாழலாம்னு நினச்சி சென்னை வந்தார்.
ஜோசஃபை பார்க்க வந்த எலிசபெத் ஆசிரமத்துக்கு வெளியிலே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் ரோட்டில் நின்றுட்டு இருந்த ஜோசஃபை பார்த்து நடக்க ஆரம்பித்த எலிசபெத்தை எங்கேருந்தோ வந்த கார் மோதி எலிசபெத் அங்கேயே இறந்துட்டாங்க. கடைசியாக அவங்களோட வாழலான்னு எடுத்துகிட்டு வந்த காசை அவங்க சாவுக்கு செலவு பண்ணேன்னு சொல்லும்போது இருந்த வலி அவர் கண்ணில் தெரிஞ்சுது. எலிசபெத் இறந்த இடத்துலையே அவர் வாழ்ந்து சாகணும்னு தான் இங்கேயே இருக்குன்னு சொல்லும்போது என்னால் ஒரு நிமிஷம் பேசவே முடியல. எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ லவ் பண்ண முடியும்னு தோணுச்சு. அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசையே வந்துச்சு. வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா பணத்தையும் மாற்றின அவர் அந்த ஒரே ஒரு காயினை மட்டும் மாற்றாமல் வச்சுருந்தாரு. ஏன்னு கேட்டால் அது அவரோட காதலோட நினைவு சின்னம்னு சொன்னார். யாருக்கிட்டேயுமே கொடுக்காத அந்த காயினை என் கையில் கொடுத்து இதை உனக்கு பிடிச்சவங்க யார்கிட்ட கொடுத்து என் கதையை சொல்லணும்னு தோணுதோ அவங்கள லைஃப்பில் விட்டுறாத, அவங்க தான் உனக்கானவங்க அப்படின்னு சொன்னார். இந்த காயின் என் உணர்வோட கலந்த ஒரு பொருளாக மாறிப்போச்சு. அதை நான் எப்போவுமே என்னோட பேக்கில் தான் வச்சுருப்பேன். அப்படியா? இந்த காயினான்னு பாரு. இதோட வேல்யூ தெரியாம இது கூட விளையாடிட்டு இருக்க. எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? இவ்வளோ நேரம் ஒரு கதையை எங்கள் அம்மா சொல்லி கூட நான் கேட்டதில்லை. அதான் மைண்டை டைவர்ட் பண்ணலாமேன்னு ஒரு காயின் எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். இதில் என்ன தப்பு இருக்கு? இது வெறும் கதை இல்லடா, ஒருத்தரோட வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் டைம் யார்கிட்டயுமே சொல்லாத ஒரு விஷயத்த உன்கிட்ட சொன்னவேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆகாஷ் கிட்டயாச்சும் இந்த காயினை கொடுக்கறத பத்தி யோசிச்சேன். உன்கிட்ட ஏன்டா அந்த கதையை சொன்னோன்னு யோசிக்கிறேன். இப்போ எதுக்கு சும்மா சும்மா கோவப்படுற? யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களோட கதை இன்னொருத்தவங்களுக்கு வெறும் கதையாக மட்டும்தான் புரியும். யாரும் வாழ்க்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது நார்மல். எதுடா நார்மல்? இந்த மாதிரி உன் கதையை நீ சொல்லும்போது நான் இப்படி கேவலமா ரியாக்ட் பண்ணியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? உன்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட். ஃப்ரெண்டு கிண்டன்லாம் சொல்லிட்டு வந்துடாத. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒரு முடிவு சொல்லி தான் ஆகணும். காட்டுற போட்டோலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நீ பேசு. எனக்கு ப்ரெஷர் தாங்க முடியல. அம்மா, நீங்க ப்ரெஷர் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடி, என்னாச்சு? இங்க வா, இங்க உட்காரு. யாரையாவது லவ் பண்றியா? என்கிட்ட சொல்லுடி. ஷெரின், என்ன? நான் குருவை லவ் பண்றேன். அடிப்பாவே, நான் அப்பவே நினைச்சேன். எப்படி? நம்ம 4 பேரும் மீட் பண்ண அந்த பார்க்கில் நாங்கள் தனியாக மீட் பண்ணோம். நிறைய பேசினோம், புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்ச நேரத்தில் எங்களுக்குள்ள ஒரு அமைதி. அந்த அமைதியில் தான் தெரிஞ்சது குரு இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு. நீ தான் ஷெரின் எனக்காக அம்மா கிட்ட பேசணும். நான் என்ன பேசுறது? அவங்க தான் கேட்டுட்டு இருக்காங்களே. அம்மா, அது உன் போனை கொடு. கொடு. உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? இது எனக்கு பிடிக்க என்னமா இருக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். நீங்கள் பொண்ணை மட்டும் அனுப்பிச்சு வைங்க, நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் எங்கள் கல்யாணம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த நிமிஷம் என்னை விட சந்தோஷமாக யாருமே இருக்க மாட்டாங்க.
கல்யாணம் ஊரறிய மேல தளத்தோட ஆரவாரமா நடக்கல. ஆனாலும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि शुभगे त्वं जीव शरदां सदम् माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना என்ன ஆகுமா? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஜட்டி போடாமே சுற்றின்னு இருப்ப. உன்னை நான் தான் ஸ்கூலுக்கே இட்டுன்னு போய் விடுவேன். இன்னைக்கு உன்னை இப்படி பார்க்க சந்தோஷமாக தாண்டா இருக்கு. அவன் ஒன்று இருக்கு, நீ வேற ஆமா. அவ்வளோதான்ப்பா. இனிமேல் உன் லைஃப்பில் வெளிச்சமே கிடையாது, ஒரே இருட்டு தான். மா அவள் எப்படி இருந்தாலும் நான் பார்த்துப்பேங்கம்மா. மண்டபத்தில் நடந்திருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காதுல்ல. நம்மளை சுற்றி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும். 10 பேராக இருந்தாலும் சூப்பராக இருக்கு. நீ என்னை மன்னிக்கவே மாட்டியா? ஏன் என்கிட்ட மட்டும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க? கரெக்டாக சாப்பிடுங்க. டைமுக்கு சுகர் டேப்லெட்லாம் போடுங்க. ஸ்வீட் எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுது. என்னம்மா நீங்கள் இப்படி சோகமாக இருந்தா எனக்கு எப்படிம்மா போகணும்னு தோணும்? நான் ஒன்றும் சோகமாக ஒன்றும் கிடையாது. நீ போகிற இடத்துல வாய் வச்சுட்டு சும்மா இரு. அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கோ, புரியுதா? செல்லம், போயிட்டு வா போ. டேய் இந்தாடா, நான் எப்படியும் ஊர்லேயே செட்டில் ஆயிடுவேன். நீ எதனால் கால் பண்ணு, சரியா? சரிடா, பார்த்து போயிட்டு வாண்ணா. பூவியை நல்லா பார்த்துக்கோ. கண்டிப்பாக. போயிட்டு வரேம்மா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி நான் கால் பண்ணுறேன். பை சரிம்மா. ஷெரின். அம்மாவை பார்த்துக்கோ. வரேங்கம்மா, வரேன். வாப்பா. மேம், யார் கொடுத்தாங்க? அங்கே ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. சவுந்தர் கொடுத்துருப்பானோ? எனக்கு புரியுது, உங்ககிட்ட பேசுறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு. ஆனால் நான் குற்ற உணர்ச்சியில் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன் ஷெரின். நான் சொன்ன சாரி நீ ஏற்றுப்பேன்னு தெரியல, ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும் தான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பகல்லாம் எப்படியே போயிடுது, நைட்டு 10 மணிக்கு மேலே தான் ஏன்டா வாழ்கிறன்ற அளவுக்கு இருக்கு. ஒரு நல்ல பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டுமேன்னு உனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் ரொம்ப சாரி ஷெரின். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அன்னைக்கு நடந்த ஆக்சிடெண்ட், அதுக்கு நான் தான் காரணம். எனக்கு அது தெரியும். ஏன் இப்படி இருக்க? நீ திரும்ப ஏதாவது பண்ணியிருந்தா கூட நான் தெரிஞ்சிருப்பானான்னு தெரியல. இப்போ என்ன ஒரு புது மனுஷனா மாற்றி முன்னாடி நிற்க வச்சிருக்க. நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மன்னிப்பியா? இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஆகாஷ். இவ்வளோ நாள் நீ ஒருத்தன் இருக்குன்றதே மறந்துட்டு இருந்தேன்.
உன்னை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீ என்னை பார்த்து என்கிட்ட வர வர எனக்கு அதே பயம், அதே பதட்டம். நீ இது வரைக்கும் அப்படி ஃபீல் பண்ணிருக்கியா ஆகாஷ்? யாராவது அப்படி உன்னை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்களா? நாளைக்கு சாவுன்னு இன்னைக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் உன் கூட இருக்கும்போதெல்லாம் இருந்துச்சு. நான் இப்பெல்லாம் பேசுவேன்னு கூட உனக்கு தெரியாதுல்ல ஆகாஷ். போதும், சாமி இதோட யாரையும் லவ் பண்ணிடக்கூடாதுன்னு தோண வச்சுட்டேன். மன்னிப்பு கேட்க தானே வந்தேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதுக்காக ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாத. என்ன ஒரு ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்க மாட்டியா? சரி பரவாயில்ல, உங்ககிட்ட இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்புறம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக வச்சிருக்கலாமேன்னு தோணுச்சு. அதனால தான் கேட்டேன். பட் ஓகே, நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. நான் நீ பேசுகிறதுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். அப்புறம் தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் என் கூட பேசுனதுக்கு.